ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல தொடர்ந்து கேளுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை இதன் மூலமாக தரக்கூடும். இந்த சொந்த இல்ல கனவுகள் எல்லாருடைய மனதிலும் ஆட்கொள்ளக்கூடிய ஒன்று. நடுத்தரமானவர் எல்லார் மனதிலும் ஆட்கொள்ளக்கூடிய ஒன்று. பணம் கொடுக்கப்பட்டவர், பணம் நடுத்தரமாக கொடுக்கப்பட்டவர், ஏன் அடிமட்ட ஏழை கூட தனக்கு ஒரு சொந்த இல்லம் கிடைக்காதான்னு சொல்லி ஏங்கி தவிப்பான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமும் மகத்துவத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கௌரவத்தையும் கண்ணியத்தையும் பெற்றுத்தரக்கூடிய காரணிகளில் ஒரு மூமினுக்கு நிம்மதியான சுவாசத்தை, ஆசுவாசமான ஒரு ராகத்தை பெற்றுத்தரக்கூடியது சொந்த வீடு. சென்னை மாநகரத்திலே வசிக்கக்கூடிய மக்களில் சில பேருடைய வாழ்க்கையை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தீர்களே, ஆனால் அவங்க வாழ்க்கையில கொடுத்த வாடகைக்கு கிட்டத்தட்ட சொந்த வீடு 4 வாங்கிடலான்ற அளவுக்கு அங்கங்க போய்கொண்டே இருப்பாங்க. எவ்வளவு கஷ்டங்கள். அங்க நிற்கக்கூடாது, இங்க நிற்கக்கூடாது, அவங்க வரக்கூடாது, இவங்க வரக்கூடாது, தண்ணி இவ்வளோதான் செலவு பண்ணணும், சப்பலை இங்கே கலட்டக்கூடாது, அங்கே கலட்டக்கூடாது, நிறைய பேர்லாம் அங்கே வரக்கூடாது, வண்டி இங்கே தான் நிப்பாட்டணும், அங்கே தான் நிப்பாட்டணும், எக்ஸ்ட்ரா நீங்கள் வண்டி வாங்க முடியாது என்று பல கண்டிஷன்கள் இந்த வாடகைக்கு விடக்கூடியவர்களால் வரக்கூடியது. அதையெல்லாம் சகித்து கொண்டு மக்கள், சென்னை மாநகரத்து மக்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை பரிதாப நிலை. அதே போல் எல்லா இடங்களிலும் அப்படித்தான். சொந்த இல்லம், அதில் இருக்கக்கூடிய ராகத்து வேறு எங்கேயும் வராது. அந்த சொந்த இல்லத்தை அல்லாஹ்விடத்தில் நாம் தொடர்ந்து கேட்பதற்கு தயங்கக்கூடாது. காரணம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மன நிறைவை சொந்த இல்லத்தில் வைத்திருக்கிறார். அந்த சொந்த இல்லம் அப்படின்னும் போது நம்முடைய அந்த எண்ணத்திற்கு தக்கவாறு அதை வடிவமைத்து கொள்ளலாம். தொழுகை இபாதத்திற்கென்று ஒரு ரூமு, மார்க்க பிள்ளைகள் படிக்கக்கூடிய தொழுகை இபாதத்திற்கென்று ஒரு ரூம், அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் படிப்பதற்கென்று ஒரு ரூம், ஆசுவாசப்படுவதற்கென்று ஒரு ரூம் அப்படின்னு சொல்லி இவருடைய எண்ணத்தின்படி அதை அமைத்துக் கொள்ளலாம். கொஞ்சம் ஏழையாக இருந்தார், நடுத்தர வர்க்கமாக இருந்தாருன்னு சொன்னால் அவருக்கு தக்கவாறு. மொத்தத்தில் ஒரு சொந்த இல்லம் அப்படின்றது ஒரு சீமான் தனத்தையும் தனக்கு ஒரு பெரிய ஆப்ஷனுட்டி, பெரிய அங்கீகாரத்தையும் அது தரும் என்று சொன்னால் அது மிகையான வார்த்தை அல்ல. சொந்த இல்லத்தை தேடி நாடி அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துஆக்கள் எத்தனையோ இருந்தாலும் கூட ரப்புல் ஆலமீனுடைய திருப்பெயரை சொல்லி அதில் கேட்கக்கூடிய துஆ ரப்புல் ஆலமீனுடைய அன்பை சீக்கிரத்திலேயே, மிக விரைவிலேயே பெற்றுத்தரக்கூடிய, கபூலியத்தை விரைவில் பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்து விடுகிறது. அது என்ன பெயர் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அற்புதமான பெயர். இந்த பெயரை 101 முறை ஓதி முடித்துவிட்டு சொந்த இல்லத்தை தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்க வேண்டும். 101 முறை இந்த பெயரை ஓதி முடித்த உடனேயே ஆரம்பத்திலும் கடைசியிலும் சலவாத்தை மறந்துவிடக்கூடாது. துஆவின் ஆரம்பத்திலும் கடைசியிலும் சலவாத்தை மறந்துவிடக்கூடாது. திக்ருக்கு ஆரம்பமும் கடைசியும் சலவாத் என்பது தேவையில்லை. துஆவிற்கு கம்பல்சரி, துஆவிற்கு கண்டிப்பாக ஆரம்பத்திலும் கடைசியிலும் சலவாத் ஓதிக்கொள்ள வேண்டும். நான் சொல்வது போல தரூத் இப்ராஹிம் என்ற தாய் சலவாத்தை ஓதிக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே சொந்த இல்லத்திற்காக தாங்கள் துஆ செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கனவுகளை சொந்த இல்லத்தில் தான் வைத்து என்ன செய்தார்கள், நிறைவேற்றினார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வசித்த வீடு தான் மஸ்ஜித் நபவியாக இப்போது காட்சி தருகிறது. ரசூலுல்லாஹ் அந்த இல்லத்தில் வச்சு என்னெல்லாம் சாதனை பண்ணாங்க தெரியுமா? தன்னுடைய இல்லத்துக்கு பக்கத்திலேயே அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு கல்வி குழுமத்தை நிறுவினாங்க. நிறுவி நிறைய மக்களுக்கு கலாசாலை, நிறைய மக்களுக்கு கல்வி போதனை செய்தாங்க, கல்வி புரட்சி செய்தாங்க. சொந்த இல்லத்தில் வைத்துதான் பல மஷோராக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக செய்யப்பட்டது. அழகான போரின் யுக்திகள் சொந்த இல்லத்தில் வைத்துதான், அழகான போரின் யுக்திகள் சொந்த இல்லத்தில் வைத்துதான் நடைபெற்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய புனிதமான தாவத்தின் பணி, ஏகத்துவ பணி சொந்த இல்லத்தில் வைத்துதான் நடைபெற்றது. அல்லாஹுடைய மஸ்ஜித் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒட்டி அமைந்தது அல்லாஹ் கொடுத்த பேருபகாரம். அதே போல உங்களுடைய சொந்த இல்லமும் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் வருகிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள். நீங்க பாங்கு சப்தத்தை கேட்டு உங்களுடைய சொந்த இல்லத்திலிருந்து நீங்க பள்ளிக்கு போறத
ரொம்ப அற்புதமான முறையில் ரப்புல் ஆலமீன் வரவேற்கிறான். சரி, அந்த அஸ்மா எப்படிப்பட்ட அஸ்மா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். புனிதமான திக்ர் என்ன திக்ர் என்பதை நாம் பார்க்க போகிறோம். நன்றாக கவனியுங்கள், உற்று நோக்குங்கள், அர்த்தத்தை உணர்ந்து ஓதுங்கள். யா மாலிக்கல் முல்க், அவ்வளவுதான். யா மாலிக்கல் முல்க், அரசாட்சிகளின் அரசனே. அற்புதமான பெயர். யா மாலிக்கல் முல்க், யா மாலிக்கல் முல்க், யா மாலிக்கல் முல்க், அரசாட்சிகளின் அரசனே. உலகத்தில் எத்தனை அரசாட்சிகள் இருக்கிறதோ அதற்கெல்லாம் தலைமைப்பிடம் நீந்தான். உன்னை தவிர வேறு யாரும் பெரிய அளவுக்கெல்லாம் அரசாட்சி செய்துவிட முடியாது. அப்ப அரசாங்கங்களின் ஒட்டுமொத்த அரசாங்கம், இந்த உலகத்தினுடைய அரசாங்கங்களின் ஒட்டுமொத்த அரசனை நீதான் என்ற பொருள்படக்கூடிய யா மாலிக்கல் முல்க், இந்த திக்ரை தொடர்ந்து 101 முறை ஓதணும். ஒது செய்யணும். எப்போ ஓதணும்னு சொன்னா, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓதலாம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன செய்யலாம்? இதை ஓதலாம். ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல தொடர்ந்து கேளுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை இதன் மூலமாக தரக்கூடும். இந்த சொந்த இல்ல கனவுகள் எல்லார் மனதிலும் ஆட்கொள்ளக்கூடிய ஒன்று. பணம் கொடுக்கப்பட்டவர், பணம் நடுத்தரமாக கொடுக்கப்பட்டவர், ஏன் அடிமட்ட ஏழை கூட தனக்கு ஒரு சொந்த இல்லம் கிடைக்காதான்னு சொல்லி ஏங்கி தவிப்பான். தனக்கு ஒரு சொந்த இல்லம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கி தவிப்பான். காரணம், அவனுக்குன்னு சொல்லி ஒரு கெத்த, அவனுக்குன்னு சொல்லி ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பது சொந்த இல்லம் தான். அவனே ராஜா, அவனே மந்திரின்னு சொல்லி வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிபக்குவத்தை தருவது சொந்த இல்லம் தான். அந்த சொந்த இல்லத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? அந்த சொந்த இல்லத்தின் வாய்ப்பாக இருக்கக்கூடிய இது போன்ற விஷயங்களை நாம் தவறவிடக்கூடாது. தொடர்ந்து செய்யுங்கள், தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். அல்லாஹ்விடத்தில் இரவு நேரத்தை தேர்ந்தெடுங்கள். ஆள் அரவமற்ற மனித சஞ்சாரங்கள் எல்லாம் ஓய்ந்து விடக்கூடிய அந்த இரவு நேரத்தை தேர்ந்தெடுத்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடுங்கள். அடிக்க அடிக்க அம்மியும் நகரும் என்று சொல்வதற்கொப்ப தட்டிக்கொண்டே இருங்கள் படைத்தவனுடைய வாசலை. அந்த வாசல் திறந்து அவன் கருணை உங்கள் மீது ஏற்பட்டு கூடிய விரைவிலே அந்த ரப்புல் ஆலமீனால் உங்களுக்கு ஒரு சொந்த இல்லம் தரப்படும் என்பதை முழுமையாக நம்புங்கள். இந்த காணொளி உங்களை ஈர்த்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லாவற்றை விட மேலாக வீடிழந்த மக்களுக்கு, ஈடில்லாத மக்களுக்கு சொந்த இல்லம் கிடைக்க வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.